குட் மார்னிங். காலையிலே காஃபி குடிக்க பால் இல்லையா, சரி வாங்கலான்னு கடைக்கு போகிறேன். யூஏயில் வெயில் வந்து டெம்பரேச்சர் 45 டிகிரிலேருந்து 50 வரைக்கும் போகுமா. இப்போ மார்னிங்கே 35 டிகிரி இருக்கும் போல். ஊர்லேயும் வெயில் இருக்கும், ஆனால் ஒரு 28 டிகிரிலேருந்து 35 டிகிரி வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இங்கே 45லேருந்து 50 டிகிரியா. அப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம ஊரில் கிடைக்கிற அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை, பருப்பு கீரை எல்லா கீரையுமே இங்கேயுமே கிடைக்குது. அப்புறம் பூசணிக்காய், முள்ளங்கி, காராமணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் எல்லாமே இங்கேயும் இருக்குது. ஆனால் ரேட் தான் என்ன, நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் ரொம்பவே அதிகம். இங்கே ஒரு தினம் நம்ம ஊரில் 25 rupees and 68 paisa. இந்த 2 லிட்டர் பால் 250 ரூபா. வேற ஏதாவது இருக்கான்னு சுற்றி பார்ப்போமா. இந்த டைகர் ப்ரான்ஸ் பாருங்க, 1 கிலோ 1500 கிட்ட வருது. இந்த குட்டி வஞ்சிர மீன் 69 கிராமா. நம்ம ஊர் காசுக்கு 1800 கிட்ட. இந்த காணாங்க தவன்னு தெரில, ஆனால் இது 560 ரூபா. ஒயிட் கலர் வவ்வால் இதுவும் 1600 கிட்ட வருது. கடம்பா மீன் 850 ரூபா, அதாவது 33 கிராம். வாழை மீன் தான் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது, 500 ரூபா தான். சங்கரா மீன் ரேட்டே போடல, எவ்வளோன்னு தெரில. இங்கே நான் புதுசுனால இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டே நடந்து போகிறது நல்லா தான் இருக்குது. டெய்லி லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறதுல இருக்க சில பெனிஃபிட்ஸ் அல்லவா. ஹார்ட் ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும், வெயிட்டை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும், லெக் மசில்ஸ், க்ளூட், தை, காஃப்ஸ் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டல் ஸ்டாமினாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தனியாக ஒர்க் அவுட்க்கு டைம் இல்லைனாலும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வெளியே போகிறப்போ லிஃப்ட் இல்லாமல் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி பழகினா ரொம்ப நல்லது நம்ம பாடிக்கு. அங்கே இந்த ப்ரான் பார்க்க பலன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை வாங்கிட்டு போய் வீட்டில் செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு. அதான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு ப்ரான் மசாலா மாதிரி பண்ணி லஞ்சுக்கு அதையே வச்சுக்கிட்டேன். பாய்.